நமக்கு மதத்தை பின்பற்றும்படி சொல்லிக் கொடுத்தது யாரு? ஜாதியை பின்பற்றும்படி சொல்லிக் கொடுத்தது யாரு? நம்ம தாத்தா பாட்டியா இருக்கும். இல்லைன்னா நம்ம அப்பா அம்மாவா இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? அவங்க அப்பா அம்மாவா இருக்கும். இல்லாட்டா அவங்களோட தாத்தா பாட்டிமாவா இருக்கும். அப்போது தாத்தா பாட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அப்போது அவங்களோட ஜாதி என்ன? அவங்களுடைய மதம் என்ன? அவங்க யார் தேவனாய் வணங்கினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் அது நமக்கு தெரியும். அப்போது நம்ம வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது காரியம், நம்மளுடைய முதல் தாத்தா ஆதாம். அந்த தாத்தா ஆதாம், அவர் ஒரு தாய் தகப்பனால, ஒரு மனிதனால உண்டாக்கப்படவில்லை, மண்ணினாலே உண்டாக்கப்பட்டார். அதுவும் தேவனாகிய கர்த்தர் மூலமாய் உண்டாக்கப்பட்டார். அப்போ அந்த தாத்தா ஆதாம் தாத்தாக்கு தேவனாகிய கர்த்தர் தான் தகப்பனா இருந்தாருன்னு சொன்னா, அப்போ நமக்கு அவர் வழியாய் வந்த நமக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே தகப்பனமாய் இருப்பார், நமக்கு தெய்வமாய் இருப்பார். அதை ஏன் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம்? எல்லாரும் சொல்றாங்க மனுஷன் குரங்கனால உண்டாக்கப்பட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் குரங்கு இருந்தால் வால் இருக்கணும் இல்லையா? குரங்கு இருக்கு, நம்மளும் இருக்கோம். ஆனால் நமக்கே வால் இல்லை, குரங்குக்கு வால் இருக்கே. அப்போ அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாது. மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அந்த மனுஷனுக்கு மதம் என்பது கிடையாது, தெய்வம் மாத்திரமே. அந்த தெய்வம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. தேவனோடு கூட நம்முடைய தாத்தா உறவாடி கொண்டிருந்தார். அதை தவிர நம்முடைய தாத்தாக்கு வேறொன்றும் தெரியாது.